வணக்கம், இது நம்ம ஆஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிள் டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தேங்காய் பால் சாதம் பண்ணுறதுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் நான் எடுத்திருக்கேன். இந்த திக்கான தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நெத்திக்காயாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தேங்காய் பால் நமக்கு திக்காக கிடைக்கும். சாதமும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக கிடைக்கும். நான் ஒரு 2 டைம் அரைச்சி எடுத்து தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். இப்போ தேவையான பொருள் பார்த்தலாம். ஹோல் கரம் செட்டு நான் எடுத்துக்கிட்டேங்க. பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் பூ, பிரியாணி இலை, இது எல்லாமே எடுத்துக்கிட்டேன். 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் உங்கள் காட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 4 பச்சை மிளகாய் கீழே எடுத்து வச்சுருக்கேன். 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இடித்து எடுத்து வச்சுருக்கேன். லைட்டான ஸ்பைசினஸ்க்காக ஒரே ஒரு தக்காளி பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் 1 கப் அளவு ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது நம்ம சாதம் செய்ய ஆரம்பிக்கும் போது ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். தேங்காய் பால் சாதம் குக்கரில் தாங்க பண்ண போகிறோம். ஸோ குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ஹோல் கரம் செட்டை இதில் ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய்களை இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் போல் அதை நல்லா வதக்கிக்கலாம். ஆயில் பச்சை மிளகாய் லைட்டாக பொரிஞ்சு வரணும், அந்தளவு வதக்கிக்கணும். பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது பார்த்திங்கன்னா, அது 2யுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவு வதங்கினா போதும். ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவு வதக்கியாச்சு. பாருங்கள், இந்தளவு நல்லா வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் தக்காளி பார்த்திங்களா, அதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ரொம்ப வதங்கி வரணும், நல்லா வதங்கி வரணும் அப்படிங்கிற அவசியம்லாம் எதுவுமே இல்லைங்க. லைட்டாக அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கினாலே போதும். இப்போது தேங்காய் பால் சாதம் தக்காளி சேர்த்து பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. லைட்டான ஸ்பைசினஸோடு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த சாதம் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எடுத்திருக்க தேங்காய் பால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 டைம் நான் எடுத்திருக்கேன். அந்த 2 டைம் திக்கான தேங்காய் பாலை நான் எடுத்திருக்கேன். இதை தான் நம்ம சாதத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த கப்பில் 1 கப் அளவு ரைஸ் எடுத்தேன். ஸோ 1 கப்புக்கு நான் 1.25 கப் அளவு தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். இப்போ இந்த தேங்காய் பாலை நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியுமே நல்லா வதங்கிடுச்சு. தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரைஸுக்கு நான் 1.25 கப் அளவு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை தேங்காய் பால் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது லைட்டாக ஒரு கொதி வரட்டும். ஸோ இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு தேங்காய் பால் நல்லா கொதிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் பத்தலைன்னா லைட்டாக கொஞ்சம் வரமிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது, அதனால் நான் எதுவுமே ஆட் பண்ணல. அடுத்தது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் சேர்த்துக்க போகிறோம். நம்ம ஊற வச்சு வச்சோம் பார்த்திங்களா, இந்த ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இது மூடி 2 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கணும். ஃபைனலாக கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கோங்க. புதினா சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு மூடிக்கோங்க. இப்போ இதை 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 விசில் விட்டாச்சு. சாதம் சூப்பராக கொலையாமல் பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்திருக்குங்க. சும்மா மணக்க தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக இதில் 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எப்போவுமே ஃபைனலாக சேர்க்குற நெய் தாங்க நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா உதிரியாக சாதம் ரெடியாகி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ஒரு ரெசிபி சூப்பராக வந்திருக்குங்க. அவ்வளோதாங்க, சும்மா டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் உதிரியாக குக்கர்லேயே ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.